Next sum, problem 13. The following is the balance sheet of Rajan Limited as on 31st March 2016. The balance sheet of the liability side, equity share capital 1 lakhs, 7% preference share capital 20,000, reserve and surplus 80,000, 6% mortgages, debentures 1,40,000, current liabilities, bills payable 20,000, creditors 12,000, outstanding expenses 2,000, taxation provision 26,000, total 4 lakhs. Asset side, fixed asset 3,60,000 minus depreciation 1 lakhs, outside amount 2,60,000. Current asset cash 10,000, investment 30,000. அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அட் 10% இன்ட்ரெஸ்ட்டு அதோட வர இன்வெஸ்ட்மெண்ட் அதில். சன்ட்ரி டெப்டார்ஸ் 40,000, ஸ்டாக் 60,000, அசட் சைட் 4 lakhs. அதர் இன்ஃபர்மேஷன், நெட் சேல்ஸ் rupees 6 lakhs. Second one, cost of goods sold rupees 16,000. Third one, net income before tax 40,000, net income after tax 20,000. Calculate appropriate ratio from the given information. First one, A, short term solvency ratio. அதில் வந்து first one, current ratio, current asset by current liabilities. Current asset வந்து 1,40,000, current asset 1,40,000 by current liabilities 60,000. current liabilities அதை ஆட் பண்ணோம்னாக்கா 60,000 equal to 2.33:1. அடுத்தது செகண்ட், liquid ratio, liquid asset 80,000 by liquid liabilities 60,000 equal to 1.33:1. அடுத்து நெக்ஸ்ட், long term solvency ratio. long term solvency ratio long term solvency ala that proprietary ratio is equal to proprietors fund by total asset is equal to ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரிஃபரன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லேபிலிட்டி சைடில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஈக்விட்டி ஷேர்ஸு இதெல்லாம் நம்ம அதாவது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னாக்கா அது வரக்கூடிய இந்த அமௌண்ட் தான் என்னது ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்ட்ஸு 2 lakhs by total asset 4 lakhs. total asset 4 lakhs is equal to 0.5:1. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்டு எப்படி வந்து பார்ப்போம். ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்டு எப்படி வந்து பண்ணால் இன்னும் தெளிவாக பார்ப்போம். ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அல்லது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் equal to equity share capital plus preference share capital, preference share capital plus reserve and surplus.
surplus. இந்த ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அமௌண்ட்டை போட்டிருக்கோம் 2 lakhs. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்டு அண்ட் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு சொல்லலாம். அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ், இதை மூன்றையும் ஆட் பண்ணால் தான் இந்த ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்டுங்கிறத வருங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோனா 1 lakhs ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 20,000 ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 80,000. இதை மூணையும் ஆட் பண்ணோம்னாக்கா ருபீஸ் 2 lakhs. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்டுங்கிறது. டோட்டல் அசெட் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் என்னவோ அதனுடைய வேல்யூ தான் 4 lakhs. அதை 2 lakhs by 4 lakhs நம்ம ரேட் பண்ணோம்னாக்கா வரக்கூடிய அமௌண்ட் என்ன 0.1. அடுத்து நெக்ஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. Fourth one, ratio external by internal. Or is equal to debt by equity. Debt by equity is equal to debt was debentures பார்த்தீங்கன்னாக்கா 2 lakhs, equity வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 lakhs is equal to ரெண்டுமே பார்த்தீங்கன்னா liability சைடில் இருக்குது. debt வந்து 2 lakhs, அதே போல் ஈக்விட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 lakhs is equal to 1:1. அடுத்து நெக்ஸ்ட்டு ரேஷியோ பிக்சட் அசட் டு ப்ராப்பர்ட்டர்ஸ் ஃபண்ட்ஸ். 5th ரேஷியோ ஆஃப் பிக்சட் assets to proprietors funds is equal to fixed asset bracket after depreciation by proprietors fund. proprietors fund பிக்சட் அசெட்டில் நம்ம டெப்ரிசியேஷன் பண்ண போக மிச்சம் வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கணக்கு செம்ம பார்த்தா தான் தெரியும். அதில் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 3 lakh ஃபிக்சட் அசெட் வந்து 3,60,000 இருக்கும். அதில் டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 lakhs. பிக்சட் அசெட்டில் 3,60,000 இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் டெப்ரிசியேஷனுக்கு அப்புறம் நம்ம ஃபிக்சட் அசெட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டெப்ரிசியேஷன் கொடுக்கணும். இப்போ டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 1 lakhs. அப்போ ஃபிக்சட் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000, அதாவது ப்ராக்கெட்டில் 3,60,000 மைனஸ் அப்போ டெப்ரிசியேஷன் கொடுக்குறோம். டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 lakhs equal to 2,60,000. இப்போ 2,60,000 என்னது ஃபிக்சட் அசெட். இப்போ ப்ராப்பர்ட்டர் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ராப்பர்ட்டர் ஃபண்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து 2 lakhs. 2,60,000 by ப்ராப்பர்ட்டர் ஃபண்டு 2 lakhs. ப்ராப்பர்ட்டர் ஃபண்டு 2 lakhs is equal to 1.3:1. அடுத்து 6th one. The ratio of fixed asset to proprietors fund. Fixed asset
ப்ராக்கெட்டில் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அப்புறம் ஃபிக்ஸட் அசட் என்ன? ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ 3,60,000 மைனஸ் டெப்ரிசியேஷன், அதனுடைய அசட்டுடைய டெப்ரிசியேஷன் எவ்வளோ பார்த்தா 1 lakhs. அந்த 1 lakhs போக மிச்சம் வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் என்னது ஃபிக்ஸட் அசட் 2,60,000. இப்போ ப்ராப்பர்ட்டி ஃபண்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 2 lakhs. இப்போ 2,60,000 by 2 lakhs ஈக்குவல் டு 1.3:1. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 6th இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். Interest coverage ratio, net profit plus interest plus tax by fixed interest charges, fixed charges equal to, அதாவது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் 6%. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் equal to 6% on debentures, debentures of rupees 1,40,000. 1,40,000 equal to rupees 8,400. equal to கண்டுபிடிக்கிறோம். net profit 40,000 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் டிபெஞ்சர்ஸில் 6% கண்டுபிடிச்சோம்னாக்கா 8,400 by இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எவ்வளோ பார்க்கணும்னா 8,400 equal to 5.7 times. 5.7 times. அடுத்தது C, profitability ratio. profitability ratio இது கேட்பாங்க சம்மில், அதாவது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. profitability ratio first one 7, sixth first 7. ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் ஏபி பார்த்துருப்போம். ஏபி பார்த்துட்டு அதில் ஒன்று ஒன்றா கொடுத்துருப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சி பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 7th இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் equal to cross profit by sales into 100. கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் equal to சேல்ஸ் காஸ்ட் ஆஃப் goods sold, cost of goods sold. சேல்ஸ் வந்து 6 lakhs minus cost of goods sold 5,60,000 equal to 84,000. 84,000. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, cross profit ratio cross profit ratio is equal to cross profit
84,000 by sales வந்து 6 lakhs, sales வந்து 6 lakhs into 100, 14%, 14%. அடுத்தது 81 net profit ratio. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, நெட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs, அது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க 5 lakhs கணக்கிலே கொடுத்துருக்காங்க 5,60,000, அது லெஸ் பண்ணாங்க 84,000. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு 84,000 by 6 lakhs into 100, 14%. அடுத்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு net profit after tax by sales into 100 equal to net profit பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோன்னா 20,000. net profit after tax கொடுத்ததுக்கு அப்புறம் வருது எவ்வளவு 20,000 after tax 20,000 by sales வந்து 6 lakhs, sales வந்து 6 lakhs into 100, 3.33%. நெட்டு ப்ராஃபிட்னாக்கா நெட்டு இன்கம் கொடுத்துருவாங்க பாருங்க, நெட்டு இன்கம் கணக்கில் கொடுத்துருவாங்க பாருங்க. நெட்டு இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20,000 கணக்கில் கொடுத்துருவாங்க. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். அந்த 20,000 பை சேல்ஸ் வேல்யூ நம்மள்ட்ட ஆல்ரெடி நம்ம கணக்கில் கொடுத்துருவாங்க 6 lakhs into 100, அப்போ ஈக்குவல் டு 3.33%. அடுத்தது 9th ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ரிட்டர்ன் ஆன் shareholder funds equal to net profit after tax, net profit by shareholder fund, shareholders into 100 equal to net profit after tax வந்து 20,000 by 2 lakhs வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்டு 2 lakhs நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 lakhs into 100, 10%. இதில் பாருங்க நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்கம் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு நம்ம கணக்கில் கொடுத்துறாங்க. நெட் இன்கம் சொல்லிட்டு நெட் இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் சொல்லிட்டு சம்பளே கொடுத்துறாங்க, அதாவது அதர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துறாங்க. அது 20,000, சேல்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும் 6 lakhs into 100 equal to 3.33%. அதே போல் ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு. இப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சம்பளம் இருக்குது, அதே தான் 20,000 பை ஷேர் ஹோல்டர் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 lakhs into 100 equal to 10%. அடுத்து நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அடுத்தது 10 return on capital
is equal to net profit plus interest plus tax by average capital employed. Average capital employed. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு equal to share capital rupees 1 lakh 7% preference share capital 20,000 reserve and reserve and surplus 80,000 6% debentures 1,40,000 3,40,000 less investment outside the business. Outside the business அதில் வரக்கூடிய அமௌண்ட்டு 30,000 3,10,000 net capital employed at the end. Net capital இதுதான் என்னது net capital employed at the end. At the end. Average அடுத்தது average capital employed is equal to net capital employed at the end minus half of net profit after tax is equal to net capital employed 3,10,000 minus net profit after tax வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,000. அந்த 20,000ல் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் half of 20,000 இதில் 10,000 இதில் பார்த்தீங்கன்னா 10,000 அப்போ rupees 3,10,000 minus 10,000 average capital 3 lakhs. ஓகேங்களா? அடுத்தது return on capital employed
net profit 40,000, net profit 40,000, interest 8,400 minus 3,000, 10% on by 3 lakhs. Tax into 100, 3 lakhs. 45,400 by 3 lakh hundred. Answer 15%, 0.13%. 15.133%. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி ரேஷியோ. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிச்சோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45,400 by 3 lakhs into 100 ஈக்குவல் டு 15.13% கண்டுபிடிச்சோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஆக்டிவிட்டி ரேஷியோ அதில் வந்து 11th ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ equal to cost of goods sold average stock. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து ஆவரேஜ் ஸ்டாக்கு அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே 5,16,000, ஆவரேஜ் ஸ்டாக் 60,000, ஆவரேஜ் ஸ்டாக் 60,000 equal to 8.6 times. அடுத்து நெக்ஸ்ட் 12 ஆவரேஜ் collection period. Next formula average collection period debtors by creditors into number of working days. debtors இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா debtors 40,000 by the creditors 6 lakhs by அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ்லாம் கொடுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடு ஒரு அசீம்டு தான் ஒரு 360 360 எடுத்துக்கிட்டோம்னாக்கா வரக்கூடியதான் என்னது 24 days. 24 days debtors by creditors into number of working days. இதில் வந்து equal to by debtors வந்து 40,000 by creditors வந்து 6 lakhs into 360 equal to 24 days. அடுத்தது
கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ அடுத்தது கேபிட்டல் கேபிட்டல் அல்லது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃபிக்ஸட் interest bearing security fixed interest bearing securities by equity capital plus reserve and surplus. Reserve and surplus. Preference share capital 20,000 plus 1,40,000 by equity capital 1 lakh reserve and surplus 80,000 is equal to 1,60,000 by 1,80,000 is equal to 0.89 is to 1. Answer 0.8 is to 1. Okay. இதில் பாருங்கள் இதில் வந்து ஆக்டிவிட்டி ரேஷியோ பார்த்தோம் ஸ்டாக் டேர்ன் ஓவர் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு பை ஆவரேஜ் ஸ்டாக் இப்போ காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதில் வந்து 5,60,000 அதே போல் ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 60,000 ஈக்குவல் டு 8.6 டைம்ஸ் அடுத்து ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் டெப்டார்ஸ் பை கிரெடிட்டார்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் டெப்டார்ஸ் 40,000 கிரெடிட்டார்ஸ் 6 lakhs இன்ட்டு 360 இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிறதா அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 24 days. அடுத்தது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ அல்லது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் பை ஈக்விட்டி கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். Preference capital 20,000 plus 1,40,000 fixed interest bearing securities by 1 lakhs equity capital plus reserve and surplus 80,000. The total 1,60,000 by 1,80,000 is equal to 0.89 is to 1.